சரிகமப சீனியர் சீசன் 4ஓட ஃபர்ஸ்ட் ரவுண்டான இன்ட்ரோ ரவுண்ட் வந்து நடந்திருந்தது. இதுல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் நடந்திருந்தது. முக்கியமா வந்துட்டு சூப்பரா ஒருத்தர் பாடியிருந்தாரு. அவர் யார் அப்படின்னு சொன்னா, மகிழன் பரதி. இவர் என்ன பாடல் பாடியிருந்தாரு? என்ன மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தாரு? என்ன மாதிரியான அட்டகாசம் எல்லாம் நடந்திருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். மகளின் பரிதி வந்துட்டு மெகா ஆடிஷன்லயே வந்துட்டு முதலாவது பாடியிருந்த ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம். இவர் முதலாவது பாடினாலும், முதலாவது வரியிலேயே வந்துட்டு செலக்ட் ஆயிருப்பாரு. முதலாவது தெரிவாயின போட்டியாளரும் கூட அப்படின்னு சொல்லலாம். அதேபோல இந்த ரவுண்ட்லயுமே வந்துட்டு ஃபர்ஸ்ட்டா இவர் தான் பாடியிருந்தாரு. என்ன பாடல் அப்படின்னு சொன்னா, "ஆகாயம் தீப்பிடிச்ச" என்ற பாடல தான் வந்து பாடியிருந்தாரு. சும்மா வேற லெவல்ல பாடியிருப்பாரு அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். மெகா ஆடிஷன்ல வந்துட்டு என்ன மாதிரி பாடியிருந்தாரோ, அதே மாதிரி இந்த ஒரு ரவுண்ட்லயும் வந்துட்டு தன்னுடைய திறமைய வந்து காட்டியிருந்தாரு. இந்த பாடலுக்காக இவரு கோல்டன் ஷவருமே வாங்கியிருந்தாரு. கோல்டன் ஷவர் வாங்குறதுக்கு அப்புறமா நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்திருந்தது. இவர வச்சுட்டு ஒரு வழி பண்ணிட்டாங்க சரிகமப டீம் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படியே என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, கோல்டன் ஷவர் குடுத்ததுக்கு அப்புறமா மகளின் பரிதி என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொன்னா, "இத நான் எதிர்பார்க்கவே இல்ல. நான் நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, நம்மளுடைய ஸ்ரீனி சார் சொல்லியிருப்பாரு, "ஆஹா அப்படின்னு சொன்னா வேணாம். நாங்க ஜட்ஜஸ் எல்லாம் தப்பு பண்ணிட்டோம். இத குடுக்க வேணாம்" அப்படின்ட்டு. அதுக்கு நம்மளுடைய மகளின் பரிதி என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொன்னா, "இல்ல கேமராலாம் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு பிராங்க் பண்ணேன் சார் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. உடனே வந்துட்டு நம்மளுடைய சரிகமப டீம் வந்துட்டு ஒருத்தருக்கு வழக்கமான ஒரு சாங் போடுவாங்க. தலைவான்றது தான். அது வந்து இப்ப மகளின் பரிதிக்கு போயிட்டு அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு அட்டகாசப்படுத்தியிருக்கிறாங்க இவங்க எல்லாம் சேர்ந்து. இப்படி இருக்கும்போது நம்மளுடைய கார்த்திக் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொன்னா, இவர் பாடினதுக்கு சூப்பரான கமெண்ட்லாம் குடுத்திருப்பாரு. "நீ டாப் 10க்கு வந்துட்டடான்ற மாதிரி உன்னோட வாய்ஸ்ல என்னமோ ஒன்று இருக்குது. நீ ரொம்ப நல்லா பாடுறன்ற" மாதிரியான நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாரு. இது சொன்னதுக்கு அப்புறமா இப்படியான ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா கார்த்திக் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, "நான் டாப் 10க்குள்ள வந்துட்டேன்" அப்படின்னு சொன்னது கூட பிராங்க் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம மகளின் பரிதியுமே வந்து பாட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னமே பார்த்தா, இவருக்கு வந்துட்டு மெகா ஆடிஷன்ல நல்ல வரவேற்பு கிடைச்சிருந்ததாகவும், நிறைய இடத்துல இருந்து வாழ்த்துக்கள், கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்ததாகவும் சொல்லியிருப்பாரு. சிங்கப்பூர், மலேசியா, கோவா இப்படி எல்லா இடங்கள்லயுமே இருந்துட்டு மெசேஜ் வந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மகளின் பரிதி. அதுக்கு மலேசியால இருந்துட்டு வந்த மெசேஜ் யாரெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா சொல்லும்போது, அதுல வந்துட்டு நாங்களுமே வந்துட்டு பிராங்க் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லி அர்ச்சனா சொல்லி செமையா கலாய்ச்சிருப்பாங்க. அடுத்தது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, எங்களோட பிள்ளைலாம் சேர்ந்துட்டு ஒரு பிக்கப் லைன் அப்படின்னு ஒண்ணு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, நீ ஒண்ணு சொல்லியிருந்தியே அத சொல்லுன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு மகளின் பரிதி என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொன்னா, "உன்னோட நான் எப்பயுமே கண்ணாமூச்சி விளையாட மாட்டேன். ஏன்னு தெரியுமா?" அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆவலா பார்த்துட்டு இருந்தாங்களா, அப்ப மகளின் பரிதி என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொன்னா, "உன்ன மாரி ஒருத்திய கண்டுபிடிக்கவே முடியாது" அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்படி சொன்னதுக்கு நம்மளுடைய ஸ்ரீனிவாசரோட ரியாக்ஷன பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு வச்சுட்டு நம்மளுடைய மகளின் பரிதிய வச்சு செய்திருப்பாங்க. செய்யன்னு செய்து மகளின் பரிதி "என்ன விட்டுருங்க நான் ஓடிடுறேன்னு" சொல்ற அளவுக்கு வந்துட்டு மகளின் பரிதிய வச்சு செய்ன்னு செய்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். பார்க்கும்போது ரொம்பவே ஒரு அட்டகாசமான ஒரு ரவுண்ட் தான் இது. ஃபர்ஸ்ட் போட்டியாளர் என்றபடியால வந்துட்டு ரொம்பவே ஒரு என்டர்டெயின்மென்ட்டான ஒரு சுற்றாக தான் இது இருந்தது. இத நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னு சொன்னா, மகளின் பரிதியோட பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்றத வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த மாதிரியான விஷயங்கள தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த சேனல்ல இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.